பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமீன். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எல்லா துதி தோத்திரங்களுக்கும் பாத்திரராயிருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நெற்கிருபையாய் கொடுத்த இந்த மன மகிழ்ச்சியான நாளுக்காக, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்து போன காலங்கள் முழுவதும் கர்த்தங்களோடு கூட இருந்து எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து இந்த மாதத்தின் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே நான் காணும்படியாய் கர்த்தர் செய்த தயவுக்காய் எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து வருகையின் 1ஆம் ஞாயிறுவாக நாங்கள் ஆசரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலிருந்து உம்முடைய வருகையை, உம்முடைய பிறப்பை நாங்கள் சிந்திக்கவும் தியானிக்கவும், இந்த பிறப்பின் கால மகிழ்ச்சியிலே நாங்கள் ஆண்டவரே மகிழ்ந்து களிக்கூறவும் கர்த்தங்களுக்கு துணை நிற்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் புரிகின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த உலகத்தின் நாசமோசங்களுக்கும் பொல்லாப்புகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நோய்களுக்கும் எங்கள் விலைக்கு காத்து ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் காணத்தக்கதாக கர்த்தர் தயவு பாராட்டியிருக்கிறீர். நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருந்து ஆண்டவரே, இந்த காணொளி காட்சியின் வழியாக நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஆறுதலை நாங்கள் பங்கு பெறத்தக்கதாக நீரே கிருபை தாரும். ஆராதனையில் பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு மக்களையும் நீ தனித்தனியாய் பேர் பெறாய் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆவிக்குரிய மன்னாவை நாங்கள் நிறைவாக பெற்றவர்களாக நாங்கள் உள்ளிடத்திலே மகிழ்ந்து களி கூறும்படியாக கிருபை செய்திருளும். உம்முடைய கரங்களில் எங்களை அனைவரையும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உமக்கே துதி கனமை உண்டாவதாக. எங்கள் ஆண்டவர் மறுமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மாட்சிமை உண்டாக. நாம் அனைவரும் இணைந்து பாமாலைகளிலே 46ஆம் பாமாலையை பாடுவோம். பாமாலை எண் 46. இம்மானுவேலே வாரும் வாருமே, மெய் இஸ்ரவேலை சிறை மேலுமே.
ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணீர்கள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமையின் நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராய் இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சொதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்த்தில் வீற்றிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமேன். நாம் யாவரும் சற்று நேரம் அமைதியாக இருந்து அமர்ந்த நிலையிலே நம்முடைய பாவ குற்றங்களை கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வளமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்களை எல்லாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று இடமன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். முது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி உயிர்ப்பை தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மறந்திருமுகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு இயேசு கிறிஸ்துவை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரம தந்தை ஆகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரியர் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரிற்கே தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
அவரும் ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கிறிஸ்து வருகையின் முதலாம் ஞாயிறு சுருக்க ஜெபம். எல்லா இடங்களுக்கும் எல்லா காலங்களுக்கும் கடவுளும் தமது மகன் வழியாக நாங்கள் மகிழ்வு, எதிர்நோக்கு, அமைதி மற்றும் மீட்பு ஆகியவற்றை கண்டுகொள்ள செய்கிறவருமாய் இருப்பவரே, மீட்பின் முழுமையை பற்றி ஆவல் கொள்ளவும் இறைவேண்டல் செய்யவும் எங்களுக்கு உதவி அருளும். எங்கள் வாழ்நாள் முழுவதும் முத மீட்பின் ஆர்ப்பரிப்பை வாழ்வதற்கான கருணையை எங்களுக்கு அருளி செய்யும். இதனால் அனைத்து புனிதரோடும் எங்கள் ஆண்டவர் இயேசு வரும்போது நாங்கள் குறையற்றவர்களாயும் தூயவர்களாயும் நீர் கண்டு கொள்ள முடியும். உம்மோடும் தூய் ஆவியோடும் ஒரே கடவுளாக வீட்டிலிருந்து முடிவின்றி அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் புத அடிபணிந்து மன்றாடுகிறோம். ஆமேன். வேத பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்குரிய நற்செய்தி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 முதல் 45 முடிய. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 முதல் 45 முடிய. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவள் நிறைவேறும் என்றால் என்பது வாசிக்கப்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட செய்தி பாடம் வாசிக்க முடிந்தாற்று. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் மிகுந்த கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் கிருபையாய் கொடுத்த இந்த மன மகிழ்ச்சியான நாளுக்காக, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைக்காக மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எப்பொழுதும் உடைய திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே, தியானிக்கின்ற வேளையிலே கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னீரே. ஆமாண்டவரே, நித்திய ஜீவனை என்னென்றைக்கும் அழியாத நிலையான வாழ்க்கையை ஆண்டவரே உம்முடைய திருவசனங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய கருத்தில் எங்கள் அனைவரையும் நாங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உமக்கே துதி கன மகிமை உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே மிகுந்த தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த காணொளி காட்சி வழியாக இந்த ஆராதனையிலே உங்களோடு கூட கலந்து கொள்வதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலிருந்து திருச்சபை ஆண்டு ஆரம்பமாகின்றது. கேலண்டர் இயர் என்று நாம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை நாம் அதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போல் கல்வி ஆண்டு என்று சொல்லும் பொழுது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி வரை கல்வி ஆண்டு என்று சொல்லுகிறோம். நிதி ஆண்டு என்று சொல்லும் பொழுது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை நிதி ஆண்டு என்று சொல்லுகின்றோம். அதே போல் திருச்சபை ஆண்டு என்பது கிறிஸ்து வருகையின் முதலாம் ஞாயிறு அன்றைய தினத்திலிருந்து திருச்சபை ஆண்டு ஆரம்பமாகிறது. ஆகவே இன்றைக்கு
நவம்பர் மாதம் 29ஆம் தேதியாக இன்றைய தினத்திலிருந்து திருச்சபை, இந்த புதிய ஆண்டாகிய திருச்சபை ஆண்டு ஆரம்பமாகின்றது. இன்றைய நாளிலிருந்து கிறிஸ்தனுடைய வருகை குறித்து, பிறப்பை குறித்து, தூதர்களாலே சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இது கிறிஸ்து வருகையின் முதலாம் ஞாயிறு என்று நாம் இந்த நாளை நாம் ஆசரிக்கின்றோம், நினைவு கூறுகின்றோம். இன்றையிலேருந்து கிறிஸ்மஸ் சீசன்ஸ் க்ரீட்டிங்ஸ் அனுப்புகிறவங்களாம் இன்றையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஆக இந்த சீசன்ஸ் க்ரீட்டிங்ஸ், இந்த கிறிஸ்மஸ் விழாக்கால வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே, உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நோய் தொற்றின் காலத்திலும் ஆண்டவர் நம்மை அற்புதமாக பாதுகாத்து இந்த கிறிஸ்மஸ் காலங்களுக்குள்ளும் நாம் பிரவேசிக்கும்படியாக கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டிருக்கிறார், பரிவு கொண்டிருக்கிறார், அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று தென்னிந்திய திருச்சபை கால அட்டவணை ஒழுங்கின்படி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற தலைப்பு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்வுடன் எதிர்நோக்குதல். ஜாய்ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ஸ் கம்மிங். கிறிஸ்துவின் வருகையை மகிழ்வுடன் எதிர்நோக்குதல். சாதாரணமாக நம் இல்லங்களுக்கு பலர் வருகை தருகிறார்கள். நண்பர்கள், திருச்சபை மக்கள், இல்லை உறவினர்கள், இல்லை அறிமுகமாகாத, முன்பின் தெரியாத ஒரு சிலர், இப்படி பலர் நம்முடைய இல்லங்களுக்கு வருகை தருகிறார்கள். அப்படி நாம் நம்முடைய இல்லங்களுக்கு வருகை தருகின்றவரை நாம் எப்படி எதிர்நோக்குகின்றோம், இல்லை எப்படி வரவேற்க காத்திருக்கிறோம், அவர்களை வரவேற்பதற்கு எந்த அளவுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கின்றோம் என்று சற்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற வேளையில் சிலர் நம் இல்லங்களுக்கு வருவதை நாம் விரும்ப மாட்டோம். நம்முடைய நேரத்தை வீணடிக்கின்ற ஒரு சிலர் சொல்லாமல் கொள்ளாமல் வந்து விடுவார்கள். சில நேரங்களில் நான் ஏற்கனவே பணியாற்றின பல ஆலயங்களில் ஒரு சில ஆயர் பெருமக்கள் சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு வந்துடுவாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் அங்கமான பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வேலையெல்லாம் கெட்டு போகும். ஏன்டா இவங்கெல்லாம் வந்தாங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படும். நேரமும் வீணாகும், நம்முடைய காரியங்கள் வீணாகும், நம்முடைய சிந்தனைகள் வீணாகும். அப்படி பல நேரங்களில் எதிர்பார்த்த சிலர் வந்து நம்முடைய நேரத்தை வீணடிப்பார்கள். தோணன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது சில நேரங்களில் நமக்கு வேண்டா வெறுப்பை தரும். சில பேர் பார்த்திங்கனாக்கா அடுத்தவங்களை பற்றி குறை சொல்வதற்காகவே நம்மிடத்தில் வருவாள், புரணி பேசுகிறதுக்கு. அவங்களுக்கு நேரம்னாக்கா இங்கே வந்துடுவாங்க புரணி பேசுகிறதுக்கு. அவங்க இப்படி, இவங்க இப்படி, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை. ஆக அந்த மாதிரி ஆட்கள் அவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சாக்கா அப்பவும் நமக்கு ஒரு வெறுப்பு ஏற்படும். சிலர் கடன் கேட்டு வருவார்கள், பணப்பற்றாக்குறை. அந்த நேரத்திலும் சில நேரங்களில் நம்ம கையில் காசே இருக்காது, பணமே இருக்காது, திடீர்னு வந்து நம்மகிட்ட உதவி கேட்டு நிற்பார்கள். நமக்கு தொல்லை கொடுப்பார்கள், தொந்தரவு கொடுப்பார்கள். அது சில நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடும். ஆக இப்படிப்பட்ட ஆட்கள் வருகிறார்கள் என்று முன்கூட்டியே தெரிந்துவிட்டால் எஸ்கேப்பிசம், எங்கனாவது நம்ம தப்பிச்சு ஓடிடலாம் என்கின்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். ஐயோ அந்த ஆள் வரத்துக்குள்ளே எப்படினாச்சும் இடத்த காலி பண்ணணுன்னு சொல்லி ஓடி ஒளிவதற்கு நாம் முயற்சி செய்வோம். இப்படிப்பட்ட மக்களிலே 100ல் ஒருத்தர், 100ல் ஒருவர் தான் நம்மை மகிழ்விக்கக்கூடியவராக, நம்முடைய காரியங்களை உணர்ந்து செயல்படுகின்றவராக, அல்லது நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லுகின்றவர்களாக, நல்ல விதமாக வழிகாட்டுகின்றவர்களாக வருகிறார்கள். 199 பேர் நம்முடைய நேரத்தை வீணடிக்கின்றவர்களாக, நம்முடைய காரியங்களே தேவையில்லாமல் தலையிடுகின்றவர்களாகத்தான் வருகிறார்கள். ஆக 100ல் ஒருவர் அல்லது 1000ல் ஒருவர் தான் நமக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக வருகின்றார்கள். ஆக அப்படிப்பட்ட நன்மை செய்யக்கூடியவர்கள், நல்ல ஆலோசனை சொல்லுகின்றவர்கள், நல்ல வழிகாட்டியாக அமைகின்றவர்கள் மீண்டும் வரமாட்டார்களா என்கின்ற அந்த ஏக்கம்
நமக்கு இருப்போம். அவர்களைத்தான் நாம் ஆவலோடு கூட எதிர்நோக்குவோம். இவங்க இப்படி இந்த பக்கம் வந்தாக்கா நல்லா இருக்குமே, நம்ம மனச்சோர்வில் இருக்கும்பொழுது இப்படி இவர்கள் வந்து சென்றால் நன்றாக இருக்குமே என்கின்ற அந்த உள்ளத்தில் ஒரு ஏக்கம், நமக்கு அந்த எதிர்பார்ப்பு நமக்கு ஏற்படும். ஆகவே நம்ம வீட்டுக்கு யார் வராங்க என்பதை பொறுத்து தான் நம்முடைய எதிர்பார்ப்பும் அல்லது அவர்களை வெல்கம் பண்ணுறது, அவர்களை எதிர்நோக்குவதும் அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு பார்த்திங்கனாக்கா, கிறிஸ்துவின் வருகையை மகிழ்வுடன் எதிர்நோக்குதல். கிறிஸ்துவின் வருகையை மகிழ்வுடன் எதிர்நோக்குதல். ஆகவே வருகின்றவர்களை பொறுத்துத்தான் நாம் மகிழ்ச்சியோடு எதிர்நோக்குகிறோமா அல்லது வேண்டா விருப்போடு எதிர்நோக்குகிறோமா என்பது முடிவு செய்யப்படுகிறது. அப்போ வருகிறவர் எப்படிப்பட்டவர், எதற்காக நம்ம இல்லத்தை நாடி வருகிறார் அல்லது மக்களை நாடி வருகிறார் என்பதை நாம் சற்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு 3 திருமறை பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது பகுதியாக எரேமியா 33ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வசனங்கள் வரையில் நமக்கு தரப்பட்டு இருக்கின்றது. அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் இயேசுவினுடைய வருகை அல்லது ஆண்டவருடைய வருகை, கடவுளுடைய வருகை குறித்து அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்கே சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், வருகிறவர் நியாயாதிபதி. வருகிறவர் நியாயாதிபதி. ஆகவே நீதிக்குரிய மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்க வேண்டும், நீதிக்குரிய மகிழ்ச்சியோடு அவரை எதிர்நோக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையில் அந்த பழைய ஏற்பாட்டு பாடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நியாயாதிபதி, வருகின்றவர் நியாயாதிபதியாக. எரேமியா தீர்க்கதரிசியினுடைய அந்த சம்பவம் நமக்கு தெரியும். இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் சிறைச்சாலையிலே அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள், துன்புறுத்தப்படுகின்றார்கள். அப்படி அவர்கள் மனம் வருந்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது எரேமியா மூலமாக ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அவர்களுக்கு அருளப்படுகின்றது. அங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான காரியம், ஆண்டவர் அவருடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டுகின்ற ஆண்டவராக இங்கே சித்தரித்து காட்டப்படுகின்றார். ஆயினும் நான் அந்நகரின் காயங்களை ஆற்றி குணப்படுத்துவேன். அதான் இஸ்ரவேல் மக்கள் காயங்களை ஆற்றி குணப்படுத்துவேன். அம்மக்களுக்கு நலன் அளித்து நிலையான நிறைவாழ்வை வழங்குவேன். யூதாவை அதன் அடிமைத்தனத்தினிருந்தும் இஸ்ரேலை அதன் அடிமைத்தனத்தினின்றும் நான் அழைத்து வருவேன். முன்பு இருந்தது போன்று அவற்றை கட்டி எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே சத்துருக்களை பழிவாங்கி ஆண்டவர் இங்கே நீதியை நிலைநாட்டுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஒரு நியாயாதிபதியாக, ஒரு நீதி செய்கின்றவராக, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி செய்கின்றவராக ஆண்டவர் இங்கே இருக்கின்றார். ஆக அவருடைய வருகையை, நீதி செய்கின்ற நியாயாதிபதியாகிய அவருடைய வருகையை ஆவலோடு கூட நாம் எதிர்நோக்க கடமைப்பட்டிருக்கிறோம், மகிழ்ச்சியோடு எதிர்நோக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டுகின்ற ஆண்டவரை நாம் நீதிக்குரிய மகிழ்ச்சியோடு நாம் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, கடவுளுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். ஆக நீதியினால் உண்டாகும் சந்தோஷம், சமாதானத்தினால் உண்டாகும் சந்தோஷம், பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷம், இவை அனைத்தும் நிறைந்துதான் கடவுளுடைய ராஜ்யம் என்பதாக நாம் அங்கே வாசித்து அறிந்து கொள்கின்றோம். ஆக நீதிக்குரிய மகிழ்ச்சியோடு சத்துருக்களை ஆண்டவர் சத்துருக்களுக்கு நீதி சரி கட்டுகின்ற ஆண்டவராக அவர் இருக்கின்றார். ஒரு முறை அமெரிக்க தேசத்தில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் ஓரல் ராபர்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பென்டிகாஸ்டல் இவாஞ்சலிஸ்ட், அவங்க விடுமுறை நாட்களிலே அவர்கள் கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்துவார்கள். அப்படி கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு அநேகர் பங்கு பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்று செல்லுவார்கள். இத்தகைய கூட்டங்களில் ஒன்றில் பங்கு பெற்று ஒரு இளம்பெண், வாலிப பெண் அந்த கூட்டத்தை முடித்து ஒரு நாள் சாலை வழியாக இரவு நேரத்தில் தனியாக சென்று கொண்டிருந்தாள். இந்த கூட்டத்தில் அவர் ஓரல் ராபர்ட்ஸ் பிரசங்கித்த ஒரு காரியம் என்னவென்றால்,
நீங்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள், சத்துருவானவன் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுங்கள், எல்லாரும் திரும்ப சொல்லுங்கள், நான் கர்த்தருக்கு சொந்தமானவன், சத்துரு என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுங்கள் என்று திரும்ப திரும்ப அவர் அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் மக்களை சொல்ல சொன்னாராம். நான் கர்த்தருக்கு சொந்தமானவன், சத்துருவே நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்பதாக சொல்லி சொன்னாராம். இப்படி அந்த பெண் தன்னந்தனியாக போய் கொண்டிருக்கின்ற சமயத்தில் எங்கிருந்தோ திடீரென்று ஒரு மர்ம மனிதன் கையிலே கத்தி எடுத்துக்கொண்டு அவளை மிரட்டி, என்னோடு இந்த இரவை நீ கழிக்க வேண்டும், இல்லை என்றால் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று அவளை மிரட்டினானாம். அந்த மகள் சற்றும் எதிர்பாராத விதமாக ஓரல் ராபர்ட்ஸ் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த வாக்கியத்தை சொன்னார்கள். நான் கர்த்தருக்கு சொந்தமானவன், சத்துருவே நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாது, நான் கர்த்தருக்கு சொந்தமானவன், சத்துருவே நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று திரும்ப திரும்ப சொன்னாலாம். அந்த கத்தி எடுத்து அவனை மிரட்டின அந்த மர்ம வாலிபன் அந்த இடத்தை விட்டு அசைய முடியாமல் அப்படியே நின்று போனானாம். அவனால் அப்படி இப்படி கையை அசைக்க முடியவில்லை. எங்கிருந்தோ திடீரென்று 3 வாலிபர்கள், திடகாத்திரமான வாலிபர்கள் அங்கே வந்து அந்த மர்ம மனிதனை பிடித்து காவல் நிலையத்திலே ஒப்படைத்து அந்த பெண்ணை பத்திரமாக வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்களாம். ஆம், கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அந்த நீதியை சரி கட்டுகின்ற ஆண்டவர் இப்பொழுது அவர் வர இருக்கின்றார். அவருடைய வருகையை நாம் மகிழ்வோடு எதிர்நோக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஜாய்ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ஸ் கம்மிங். ஆக வருகிறவர் நியாயாதிபதி. ஆகவே நீதிக்குரிய மகிழ்ச்சியோடு நாம் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எதிர்நோக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இரண்டாவதாக, வருகிறவர் பரிசுத்தர். ஆகவே பரிசுத்தத்திற்குரிய மகிழ்வோடு ஆண்டவரை நாம் எதிர்நோக்க வேண்டும். முதலாவது வருகிறவர் நியாயாதிபதி, இரண்டாவது வருகிறவர் பரிசுத்தர். இரண்டாவது திருமறை பாடமாக 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வசனங்கள் வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 13 வரை. கடைசியிலே சொல்லப்படுகின்ற ஒரு காரியம், இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. ஆக வருகிறவர் பரிசுத்தர், வருகிறவர் பரிசுத்தர். ஆகவே நாமும் அந்த பரிசுத்தத்திற்குரிய மகிழ்ச்சியோடு ஆண்டவரை எதிர்நோக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதுதான் மீண்டும் ரோமர் 14-17 வாசிக்கிறோம் இல்லையா? கடவுள் ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. ஆக நீதியினால் உண்டாகும் மகிழ்ச்சி, சமாதானத்தினால் உண்டாகும் மகிழ்ச்சி, பரிசுத்த ஆவினால் உண்டாகுகின்ற மகிழ்ச்சி. ஆகவே அந்த பரிசுத்தத்திற்குரிய மகிழ்ச்சியோடு ஆண்டவரை எதிர்நோக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வசனங்கள் வரையிலே நாம் இம்மண்ணமாக வாசிக்கின்றோம். அங்கே கர்த்தருடைய தாசனாகிய மோசேயை குறித்து நாம் படிக்க கேட்கின்றோம். இங்கே மோசே பார்வோனுடைய அரண்மனையிலே செல்வாக்காய் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு அந்த உள்ளுணர்வு வருகின்ற வேளையில் அவர் அந்த பாவமான காரியத்தை அவர் வெறுத்து ஒதுக்குகின்றார். 24, 25, 26 வசனங்களிலே, மோசே பெரியவனான பின்பு பார்வோனுடைய மகளின் மகன் என அழைக்கப்படுவதை மறுத்தும் நம்பிக்கையினால் தானே பாவத்தில் சிறிது காலம் இன்புறுவதை விட கடவுளுடைய மக்களோடு சேர்ந்து துன்புறுவதையே அவர் தேர்ந்து கொண்டார். ஏனெனில் தமக்கு கிடைக்கவிருந்த கைமாறு ஒன்றையே கண்முன் இருத்தி அவர் எகிப்தின் செல்வங்களை விட மேசியாவின் பொருட்டு இகழ்ச்சி உறுவதே மேலான செல்வம் என்று கருதினார். இதுதான் பரிசுத்தத்திற்குரிய ஒரு மகிழ்ச்சி. ஒரு பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை விட்டு நித்தியத்திற்குரிய மகிழ்ச்சியை, பரிசுத்தமான அந்த மகிழ்ச்சியை அவர் பெற்றுக்கொள்வதை மோசே விரும்பினார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆக நம்முடைய வாழ்க்கையும் பரிசுத்தமான சிந்தனைகளோடு கூட இருக்கும் பொழுது அந்த பரிசுத்தத்திற்குரிய மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. கௌதம புத்தர் இப்படியாக சொல்கிறார் பாருங்க, we are shaped by our thoughts, we become what we think,
when the mind is pure, joy follows like a shadow that never leaves. ஆக நம்முடைய எண்ணங்களைப் போலத்தான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய எண்ணங்களைப் போல தான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய சிந்தனைகள் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாக இருக்கும். அப்பொழுது எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்கின்ற வேளையில் மகிழ்ச்சி ஒரு நிழலைப் போல நம்மை பின்தொடர்ந்து கொண்டே வரும் என்று சொல்லுகின்றார். அப்படியாக நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக காணப்பட வேண்டும். அதான் தமிழில் முதியோர் முதுமை மொழி சான்றோர் மொழி இருக்குது இல்லையா, மனம் போல் மாங்கல்யம் சொல்கிறாங்க இல்லையா. அவங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்பத்தான் வாழ்க்கை அமைகிறது. அதைத்தான் நம்ம சுருக்கமாக சொல்லி இருக்கிறார்கள், மனம் போல் மாங்கல்யம். ஆக வருகிறவர் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே பரிசுத்தத்திற்குரிய மகிழ்ச்சியோடு ஆண்டவரை எதிர்நோக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஜாய்ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் கம்மிங். மூன்றாவது காரியமாக வருகிறவர் இரட்சகர். முதலாவது பார்த்தோம், வருகிறவர் நியாயாதிபதி என்று பார்த்தோம். இரண்டாவது வருகிறவர் பரிசுத்தர் என்று பார்த்தோம். மூன்றாவது வருகிறவர் இரட்சகர். ஆகவே இரட்சிப்பின் மகிழ்வுடன் ஆண்டவரை எதிர்நோக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். இன்றைக்கு அந்த திருமறை பாடம் லூக்கா 1 அதிகாரம் 39 முதல் 45 வசனங்கள் வரையிலே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆக அப்படிப்பட்ட அந்த பகுதியில் மரியாள் எலிசபெத்தினுடைய அந்த சம்பாஷணைகள், அவங்களுடைய எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் விஷஸ் கிரீட்டிங்ஸ், அந்த மகிழ்ச்சியை அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். அது ஒரு ரட்சிப்புக்கேற்ற ஒரு மகிழ்ச்சியாக நாம் அதை நம்முடைய கண்முன்னே நாம் காணுகின்றோம். சங்கீதக்காரன் 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே இவ்வண்ணமாக சொல்லுகின்றார். 51ஆம் சங்கீதம் நமக்கு அநேகருக்கு மனப்பாடமாக தெரிந்திருக்கின்ற ஒரு சங்கீதம். அங்கே 12ஆம் வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார்? உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும், தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும் என்று அவர் கேட்கின்றார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்பதாக வாசிக்கின்றோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று அங்கே வாசிக்கின்றோம். தூய பவுலடியார் அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பு என்பதை சொல்லுகிறார். அது இலவசமாக நமக்கு கிடைக்கப்பட்ட ரட்சிப்பு, விலையுமின்றி கிரயமுமின்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே இலவசமாக கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு. ஆக அத்தகைய ரட்சிப்பின் மகிழ்ச்சியோடு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எதிர்நோக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எந்த அளவுக்கு நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். யாம் பெற்ற இன்பம் பெருக வையம் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இன்றைக்கு எத்தனை பேருக்கு நாம் பகிர்ந்தளிக்கின்ற மக்களாக நாம் காணப்படுகின்றோம். ஆக வருகின்றவர் இரட்சகர். ஆண்டவர் நமக்கு எவ்வளோ வாழ்க்கை வசதிகளை கொடுத்திருக்கிறார். நமக்கு தாளந்துகளை, திறமைகளை, வரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வரங்களை ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை இதன் வழியாக நம்முடைய வளங்களை நாம் உபயோகப்படுத்தி பிறரோடு இத்தகைய மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். டச் நாட்டை சேர்ந்த ஒரு கார்பெண்டர், அவர் பேர் ஜான் ஹியூபர்ஸ், டச்சு நாட்டுக்காரர். அவர் மற்றவர்கள் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாவது ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு கார்பெண்டராக இருந்தபடினாலே நோவா அவர்கள் செய்த அதே போலவே ஒரு பேழையை செய்து அதில் கடவுளுடைய படைப்பின் காரியங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே தோன்றின விதத்தையும் எப்படியாக அவர் நமக்கு ரட்சிப்பு சம்பாதித்தார் என்பதையும் விளக்கமாக செய்வதற்கு அந்த ஒரு நோவாஸ் ஆர்க் என்றது போல ஒரு பேழை, நவீன கால பேழை ஒன்றை அவர் செய்தாராம். அவர் நெதர்லாண்ட்ஸ் நாட்டில் இருக்கின்ற அந்த பிரசித்தி பெற்ற ஒரு நதி ஷாஜன் எனப்படுகின்ற ஒரு நதியிலே அந்த பேழையை செய்து அங்கே வைத்தாராம். 230 அடி நீளம்,
43 அடி அகலம், அதே போல் 43 அடி உயரம், 3 ஸ்டோரிஸாக அதை செய்து அப்படியே தத்ரூபமாக யானை எவ்வளோ ஹைட் இருக்குமோ அதே ஹைட்டில் யானையை செஞ்சு வச்சு, ஜிராஃப் ஒட்டைச்சிவிங்கி எவ்வளோ ஹைட்டில் இருக்குமோ அதே மாதிரி அவ்வளோ ஹைட்டில் செய்து வைத்து, ஆக இப்படி மீன் வகைகள், பறவைகள் இவற்றெல்லாம் செய்து 3 அடுக்கிலே அப்படியே தத்துரூபமாக பார்ப்பதற்கு நிஜமான ஒரு நோவா பேழையைப் போலவே அவர் ஆயத்தம் செய்து மக்களுக்கு இயேசுவினுடைய ரட்சிப்பை விளக்க வேண்டும் என்பதற்காக அந்த பேழையை செய்து வைத்தாராம். இதனால் கிட்டத்தட்ட அந்த பேழையை செய்து முடிப்பதற்கு 3 ஆண்டுகள் அதற்காக அவர் செலவு செய்திருக்கிறார். தன்னுடைய செல்வங்களை, தன்னுடைய வளங்களை எல்லாம் செலவு செய்து அந்த 3 ஆண்டு சிரமப்பட்டு அந்த பேழையை அவர் உருவாக்கினாராம். 2008ஆம் ஆண்டு மே மாதம் அதை மக்களுடைய பார்வைக்காக அதை திறந்து வைத்தாராம். அங்கே அநேகர் ஆண்டவருடைய படைப்புகளை கண்டு, மனுக்குலத்தை கண்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய தத்ரூபமான காட்சிகளை அவர் கண்டு பலர் தங்களுடைய உள்ளத்திலே, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரை அந்த பேழைக்குள்ளாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பும் ஒரு அதிசயமும் அங்கே நிகழ்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு ஃபுட்பால் மைதானம், அதை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு 5000 பேர் அமரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பெரிய அளவில் அந்த பேழையை செய்து மக்களுக்காக அதை திறந்து வைத்தாராம். ஆக நம்மளுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட வாழ்க்கை வசதிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அந்த வாழ்க்கை வசதிகளை மற்றவர்கள் அந்த ரட்சிப்பின் அந்த சந்தோஷத்திற்குள்ளாக வருவதற்கு நாம் என்ன செய்கின்றோம்? இந்த கிறிஸ்துவ வருகையை குறித்து இந்த நாட்களிலே நாம் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறோம். நாம் மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்பது ஒரு பக்கம் இருப்பினும், அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை குறித்து தானே நம்முடைய கர்சனை என்ன? நாம் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதுமா? பிறரையும் அந்த மீட்புக்குள்ளாக, ரட்சிப்புக்குள்ளாக அழைத்து வர வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? ஆக வருகின்றவர் நியாயாதிபதி. ஆகவே நாம் நீதிக்குரிய மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்க வேண்டும். 2வதாக வருகின்றவர் பரிசுத்தர். பரிசுத்தத்திற்குரிய மகிழ்ச்சியோடு ஆண்டவரை நாம் எதிர்நோக்க வேண்டும். 3வதாக வருகிறவர் இரட்சகர். அந்த இரட்சிப்பின் மகிழ்வுடன் ஆண்டவரை எதிர்நோக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். கிறிஸ் மிலந்தஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அறிஞர் என்ன சொல்கிறார் பாருங்கள். த ஜாய் ஆஃப் லைஃப் comes from our encounters with new experiences. There is no greater joy than to have an endlessly changing horizon, for each day to have a new and different sun. So the joy of life comes from our encounters with new experiences. The John Hubers அவர் அந்த மக்கள் புதிய மக்களை ஆண்டவரை சந்திக்க ஆண்டவருடைய படைப்புகளை பார்க்க வைத்து, சந்திக்க வைத்து, அதன் வழியாக புதிய அனுபவங்களை பெற்றுக்கொண்டார். அந்த புதிய அனுபவத்தின் வழியாக அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். There is no greater joy than to have an endlessly changing horizon. மக்களுடைய மனங்கள், மக்களுடைய உள்ளங்கள் மனம் மாறி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்து அவருக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். For each day to have a new and different sun. ஆக ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய நாளாக, ஒவ்வொரு பகலும் நமக்கு புதிய பகலாக, ஒவ்வொரு வாழ்க்கை அனுபவம் நமக்கு புதிய அனுபவமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி வருவதற்கும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பிறர் பின்பற்றுவதற்கும் நம்முடைய வளங்கள், நம்முடைய செல்வங்கள், இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள், இந்த வருகையின் காலங்கள் அது நமக்கு உதவிகரமாக இருக்கட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் இதை கேட்டுக்கொண்டுங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய செய்தியை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை நிசேயா விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோமாக. நிசேயா விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் இணைந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும்
நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமலையிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தி பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறிவுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்த்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தோருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் வீழ்த்ததிலும் மறைமுக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். இப்பொழுது திருச்சபையின் விளம்பரங்களை நம்முடைய செயலர் அவர்கள் நமக்கு அறிவிப்பார்கள். இந்த காணொளி ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்று ஆலய ஆராதனை துதிக்கீத ஆராதனையாக நடைபெறுகிறது. 2ஆம் ஆராதனை நிறைவின் பின்பதாக சாட்சிகளுடன் கூடிய விசேட ஜெபக்கூடுகை மதியம் வரை நமது ஆயர் அவர்களால் நடத்தி வைக்கப்படும். வாலிபர் ஐக்கிய சங்கத்தினரும் இக்கூடுகையில் இந்த ஞாயிறு கலந்து கொள்கிறார்கள். டிசம்பர் 1ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு மாதத்தின் 1ஆம் நாள் ஆராதனை நடைபெறும். அன்றைய தினத்திலிருந்து திருச்சபையின் மாத இதழை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டிசம்பர் மாதம் 1ஆம் ஞாயிறு பாடற் குழு ஞாயிறாக, அதாவது கோய சண்டேயாக நடைபெறும். அன்றைய தினம் கிஃப்ட் சண்டேயாகவும் அனுசரிக்கப்படும். நலிந்தோருக்கு புத்தாடைகளாக சாரீஸ், ஷர்ட்ஸ், பேன்பிட்ஸ், சில்ட்ரன்ஸ் ட்ரெஸ், சுரிதாஸ், வேஷ்டி அண்ட் லுங்கீஸ், டவல்ஸ், பெட்ஷீட்ஸ் ஆகியவற்றை நீங்கள் முன்வந்து படைக்கலாம். காணொளி ஆராதனை காண்பவர்கள் தொலைபேசி மூலம் தெரிவித்தால் உடைகளை வந்து பெறவும் ஏற்பாடு செய்யப்படும். திருச்சபையோர் அனைவரும் உற்சாகமாக எளியோருக்கு உதவும்படி உங்களை அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்மஸ் காலத்தில் கரோல்ஸ் குழுவினர் உங்கள் வீடுகளுக்கு வந்து பிறப்பின் செய்தியை உங்களுக்கு அளித்து ஜெபித்து வருவது வழக்கம். இந்த வருடம் அரசாங்க விதிமுறைகளை கருத்தில் கொண்டு இது நடைபெறாது. ஆனாலும் கிறிஸ்துவின் பிறப்பின் காலத்தில் நாங்கள் உங்களுக்கு அளிக்கும் குடும்ப கிறிஸ்மஸ் பரிசு, கேலண்டர், சந்தா கார்டு மற்றும் நன்றி காணிக்கை, கிறிஸ்மஸ் புது வருட உரைகளை வானிலை காலநிலை நன்றாக இருந்தால் ஆயர் மற்றும் ஆலய பணியாளராக வீடுகளுக்கு வந்து ஜெபித்து உங்களுக்கு அளிப்பார்கள். வானிலை உகந்ததாக இல்லாவிடில் இவை ஆலய ஆராதனையின் பின்பதாக உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு விநியோகிக்கப்படும். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7:45 மணிக்கெல்லாம் ஆலயத்தில் கூடுகை செய்து அல்லாஹ் குலத்துக்கு 1ஆம் ஆண்டு விழா மற்றும் பிஷப் பிரதிஷ்டை செய்யும் புதிய டவர் ஆகியவற்றை காண அங்கு செல்லவிருக்கிறோம். ஆலயத்தினருக்கும் அன்பு அழைப்பினை சபையோர் விடுத்திருக்கிறார்கள். அங்குள்ள சபையோர் விடுத்திருக்கிறார்கள். வாகன ஒழுங்கு சீராக செய்திட இன்றைக்குள்ளாக உங்கள் வருகையை நீங்கள் உறுதிப்படுத்தும்படி உங்கள் அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிறு பள்ளி ஜூம் மூலமாகவும் வேதவினா வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவும் நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நினைவு நாட்களை காணும் நம் திருச்சபை அங்கத்தினர்கள் பிறந்த நாட்கள்: 29/11 அன்று மிஸ் ஜி ஏஞ்சல் கேத்ரின் ரூபி, மிஸ்டர் குணசீல சுந்தர் சிங், மாஸ்டர் கிளிஃபர்ட். 30ஆம் தேதி அன்று மிஸ் ஷாலினி, டாக்டர் பிரிசில்லா, மிஸ் கிறிஸ்லின் நீட்டா, மிஸ் சாண்ட்ரா எவ்லின் பிரிசில்லா. 1ஆம் தேதி அன்று PK சுரேஷ்குமார், மிஸ்ஸஸ் பெனிட்டா பர்லின், மிஸ்ஸஸ் ஜஸ்பர் கிறிசோலைட் சாரா. 2/12 அன்று மிஸ்ஸஸ் சாந்தா, மிஸ்ஸஸ் மேரி ஜவஹர்லால், மிஸ்டர் அருள் தேவநேசம். 3/12 அன்று மிஸ்டர் ஜே ஞானதுரை, மிஸ்டர் பி ரோஷன் சாமுவேல், மாஸ்டர் எம் சச்சின் டேவிட்சன், மிஸ்டர் ஆரோன் வின்சென்ட். 5ஆம் தேதி அன்று மிஸ்ஸஸ் ஜே மெட்டில்டா கிரேஸ், மிஸ்டர் பிரபு ஜோஷுவா தாமஸ், மிஸ் ஏ அக்னஸ் ஜசிந்தா. திருமண நாட்டில் கொண்டாடும் நம் திருச்சபை அங்கத்தினர்கள்: 29/11 அன்று மிஸ்டர் ஜோன்ஸ் கே சுனில்குமார் அண்ட் மிஸ்ஸஸ் சாரிஸ் கிளாரிண்டா. 3ஆம் தேதி 3/12 அன்று மிஸ்டர் டபிள்யூ சுரேஷ்குமார் அண்ட் மிஸ்ஸஸ் எஸ் சோனம். 5/12 அன்று மிஸ்டர் ஜே தன்ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் டி ராதிகா. பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாள் காண்போரை திருச்சபையின் சார்பில் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆயர் அவர்கள் இவர்களுக்காக விசேடமாக ஜெபிப்பார்கள். திருமண அறிக்கை. நமது சபையைச் சேர்ந்த திரு பி செல்வம், திருமதி விமலாபாய் என்பவரின் மகள் செல்வி எஸ் ஜெனி என்பவரும் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயும் ஆதம்பாக்கம் குருசேகரம்
கிறிஸ்து அரசர் சபையைச் சேர்ந்த திரு ஆர் சத்யசீலன், திருமதி சுதாபாய் என்பவரின் மகன் செல்வன் எஸ் ஜபஸ்டின் அற்புதராஜ் என்பவரும் திருமணம் செய்து கொள்ள நிச்சயிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் பரிசுத்த மெய்விவாகத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை உங்களுக்கு தெரியுமானால் அதை எழுதி சபை போதகருக்கு கொடுக்கும்படி அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. மற்றும் ஒரு திருமண அறிக்கை. நமது சபையைச் சேர்ந்த திரு ஒய் ஹாலின் ஃப்ரெடிக், திருமதி ஜே ஷீலா என்பவரின் மகள் செல்வி ஹெச் மிஸ்மா ஃப்ரெடிக் என்பவரும் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம், அண்ணாநகர் மேற்கு விரிவாக்கம் குருசேகரம் நேசமேய்ப்பர் சபையைச் சேர்ந்த திரு எஸ் சசிகுமார், திருமதி மேரி எல்சிபாய் என்பவரின் மகன் செல்வன் எஸ் சஜின் என்பவரும் திருமணம் செய்து கொள்ள நிச்சயிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை உங்களுக்கு தெரியுமானால் அதை எழுதி சபை போதகருக்கு கொடுக்கும்படி அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. பிறந்தநாள் காண்பவர்களுக்காகவும் திருமண நாள் காண்பவர்களுக்காகவும் திருமண அறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்ற அன்பின் மணமக்களுக்காகவும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிப்போம். எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிற எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய நல்ல கடவுளே, இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் தங்களுடைய இனிமையான பிறந்த நாளை ஆசரிக்கின்ற அருமை பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, தாயின் கர்ப்பத்திலே உருவான நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பாராட்டி வருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம். கொடுத்திருக்கிற சரீர சுகம், பலன், ஜீவனுக்காக, ஆவிக்குரிய நன்மைகளுக்காக, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மேலும் ஒரு புதிய ஆண்டை நீர் காண செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டு தம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம் மறக்கத்தக்கதாக நீர் கிருபை தாரும். போக்கிலும் வரத்திலும் நீரை துணையாக வந்து பாதுகாத்துக்கொள்ளும். கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டியர்களும். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற வேத வாக்கியத்தின்படி தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தொடர்ந்து ஆண்டவரே நமக்கு சாட்சியாக வாழ்த்தக்கதாக நீரை கிருபை செய்தலும். இதே போல இன்னும் அநேக பிறநாளை தங்களுடைய வாழ்விலை கண்டு நாமத்தை மேம்படுத்த கிருபை தாரும். திருமண நாள் ஆசரிக்கின்ற அன்பை தம்பதிகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் தங்களுடைய இனிமையான திருமண நாள் ஆசரிக்கின்ற அருமை தம்பதிகளை கர்த்தர் அதிகமாக நீர் ஆசீர்வதித்தலும். ஆண்டவரே, இல்லற வாழ்க்கையிலே தம்முடைய பிள்ளைகளை இணைத்து நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நீர் பாராட்டி வருகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களுக்காய் ஆண்டவரே ஆவிக்குரிய அருட்கோட்டுகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கின்றோம். 128ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட இந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீ தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்கு நீ தந்து கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற வேத வாக்கியம் உடைய வாழ்க்கையை நிறைவேறத்தக்கதாக கிருபை தாரும். தங்களுடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்காக முன்னேற்றத்துக்காக எடுத்துக்கொள்கின்ற எல்லா பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணும். தேவைகளை கர்த்தர் சந்தியும். இதே போல இன்னும் அநேக திருமண நாளை தங்களுடைய வாழ்விலை கண்டு கர்த்தருக்கு சாட்சியாக வாழ முடிய கிருபை செய்தலும். ஆசிக்க கேட்ட திருமண அறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்ற அன்பின் மணமக்களுக்காக நன்றிகளை துதித்தோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை உனக்கு உண்டாக்க வேண்டும் சொன்ன வாக்கு மாறாத கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கர்த்தர் அமைத்து கொடுத்திருக்கிறேன். நன்றியோடு கூட துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய அனாதை தீர்மானத்தின்படி கர்த்தருடைய திருவிழா சித்தத்தின்படி பிள்ளைகள் ஆண்டவரே குடும்பமாக இணைந்து உமக்கென்று ஒரு புதிய இல்லறத்தை கட்டி எழுப்பி ஆண்டவரை துதித்து வைக்க தூண்களாக சமுதாயத்திற்கு உப்பாக ஒளியாக விளங்கத்தக்கதாக நீரை கிருபை தாரும். திருமணம் சிறப்பாக நடைபெற ஆண்டவரே அருமை குடும்பத்தார் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் கர்த்தர் வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை தொடர்ந்து கர்த்தாவே இந்த காணொலி காட்சி வழியாய் தாடலில் பங்கு பெற்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நீ தனித்தனியாய் பேர் பறை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கருத்துக்குள்ளாக அருமை பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே இந்த கொரோனா நிமித்தமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஊரடங்கு உத்தரவு சீக்கிரமாக தளர்த்தப்பட்ட ஆண்டவரே இந்த பண்டிகை காலங்களில் நாங்கள் எல்லாரும் உடைய ஆலயத்திற்கு சென்று ஆராதிக்கத்தக்கதாக நீரை கிருபை தாரும். சுகவீனமாய் பலவீனமாக இருக்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய பொறுப்பாதத்தில் நாங்கள் அர்ப்பணித்து மன்றாடுகின்றோம். உடைய திருக்கரம் தொட்டு அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். நீடித்த ஆசை நாட்களால் உடைய பிள்ளைகளை கத்த திருப்தியாக்கிறலும். குறிப்பாக இந்த மழை காலங்கள் குளிர்காலங்கள் உடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான பாதிப்பையும் கொண்டு வந்து விடாதபடிக்கு கத்தாவே உடைய அன்பின் அடைக்கலத்திற்குள்ளாக உடைய இரத்த கோட்டைகளாக நீர் மறைத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிற சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே இந்த பண்டிகை காலங்களிலே ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சை எல்லாருக்கும் இருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கின்றேன். ஆண்டவரே சங்கீதம் 24 வாசிக்கிற வண்ணமாக அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவாராக இந்த வசனத்தின்படி கர்த்தாவே பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி எல்லாரும் உடைய ஆலயத்திற்கு வந்து உம்மை ஆராதிக்கத்தக்கதாக நீரை கிருபை தாரும். ஆண்டவரே இந்த ஒரு நாளை தினத்திலிருந்து எங்களுடைய பணிகளை கவனிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை போக்கிலும் வரத்திலும் நிறைய துணையாக வந்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கே துதி கனமை உண்டாகட்டும். எல்லா ஆண்டவர் மறைமீட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேத தாமரை கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டங்களின் பிதாவே, உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக,
ராஜ்யம் வருவதாக. கிறிஸ்தம் பரமத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் சொல்லுங்க நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நடைக்கும் உடையவர்களே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் இன்னும் சதா நாட்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடே கடந்து போவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன். God bless you all. God bless you.